வெல்கம் டு அல்ட்ராமைன். நம்ம டெய்லி லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட பல சென்டென்சஸ் பேசுவோம். அதில் சில சென்டென்சஸை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரியான சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களோட இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களோட பேசுகிறப்ப எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ மார்னிங் டைமில் வந்துட்டு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங், ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அதே மாதிரி எழுந்திரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கெட் அப் இட்ஸ் டைம் டு வேக் அப், கெட் அப் இட்ஸ் டைம் டு வேக் அப் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ வேக் அப், டிட் யூ வேக் அப் அப்படின்னு கேட்கலாம். முகத்தை கழுவு, வாஷ் யுவர் ஃபேஸ், வாஷ் யுவர் ஃபேஸ். பல்ல விளக்கு, brush your teeth, brush your teeth. போய் குளி, take a bath, take a bath. ட்ரெஸ் போட்டுக்க, get dressed, get dressed. இப்போ இந்த ஷூவில் இருக்கிற லேஸை கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு tie the shoelaces, tie the shoelaces. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன், புக்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வை, இல்லை தேவையான புக்கெலாம் பேக்கில் எடுத்து வச்சுக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு புட் யுவர் புக்ஸ் இன் த பேக், புட் யுவர் புக்ஸ் இன் த பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா புட் யுவர் நெசசரி புக்ஸ் இன் த பேக், புட் யுவர் நெசசரி புக்ஸ் இன் த பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைனா பேக் யுவர் ஸ்கூல் பேக், பேக் யுவர் ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லலாம். கையை கழுவு, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ காலை டைமில் வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிடு, சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எம்டி யுவர் பிளேட், எம்டி யுவர் பிளேட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிடுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ், டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல், ஆர் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சில சமயம்லாம் வந்துட்டு காலைல கிளம்புறப்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல சீக்கிரமா உனக்கு லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு, அதுக்கு கமான் யூ ஆர் கெட்டிங் லேட், கமான் யூ ஆர் கெட்டிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஸ்கூல் பஸ் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு, ஸ்கூல் பஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் அபவுட் டு கம், யுவர் ஸ்கூல் பஸ் இஸ் அபவுட் டு கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்களாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கேட்போம் இல்லையா இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு, இல்லை இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அந்த மாதிரிலாம். அப்படி கேட்குறதுக்கு ஹவ் வாஸ் யுவர் டே, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு இன்றைக்கி ஸ்கூல் நல்லா தான் போச்சு, அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லணும்னா இட் வெண்ட் ஆன் வெல்,
இட் வெண்ட் ஆன் வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரல, இன்னைக்கு அவன் லீவு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சென்ட் டுடே. மை ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சென்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா டுடே வி ஹேட் அ டெஸ்ட். டுடே வி ஹேட் அ டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நாளைக்கு எங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு எங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா வி ஹாவ் அ டெஸ்ட் டுமாரோ. வி ஹாவ் அ டெஸ்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்கள்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இருக்கா, இன்னைக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க். டூ யூ ஹாவ் எனி ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு இன்னைக்கு எனக்கு நிறையா ஹோம்ஒர்க் இருக்குது, இன்னைக்கு எனக்கு நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லணும்னா ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டுடே. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுவே இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் சம் ஹோம்ஒர்க் டுடே. ஐ ஹாவ் சம் ஹோம்ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ஈவினிங் டைம்லலாம் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் வெளியே விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார் அ வைல். ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும், நான் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு சரி கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு கோ அண்ட் ப்ளே ஃபார் அ வைல். கோ அண்ட் ப்ளே ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பசங்கள்கிட்டலாம் வந்துட்டு வேகமாக ஓடாத, கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ மே ஃபால் டவுன். டோன்ட் ரன் ஃபாஸ்ட், யூ மே ஃபால் டவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், விளையாண்டது போதும் வந்து படி, டைம் ஆயிடுச்சு வந்து படி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த வந்து படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அண்ட் ஸ்டடி. கம் அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். உன் ஹோம்ஒர்க்கை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு டூ யுவர் ஹோம்ஒர்க். டூ யுவர் ஹோம்ஒர்க். இப்போ அதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, நீ டெஸ்ட்டுக்கு படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் டெஸ்ட். ப்ரிப்பேர் ஃபார் யுவர் டெஸ்ட். புக்கை தொற. ஓப்பன் யுவர் புக். ஓப்பன் யுவர் புக். இப்போ படித்து முடிச்சதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு புட் யுவர் புக்ஸ் இன் ஆர்டர். புட் யுவர் புக்ஸ் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நைட் டைமில் வந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் டின்னர். ஹாவ் டின்னர்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், டைம் ஆயிட்டு வா தூங்கலாம், டைம் ஆயிட்டு போய் தூங்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப். இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். அதுவே தூங்க போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ டு பெட். கோ டு பெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.